தூய பிதாவே ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தாவே என்னோடும் எங்களோடும் கூட பேசி இடைப்பட்டு கர்த்தாவே தம்முடைய நல்ல நாமத்தை நீர் மையப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்து இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நான் தருவேன் என்று சொன்ன தேவன் இப்பொழுது நீ தருவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரம் எங்களோடு கூட இருப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரை அறிகிற அறிவுக்கு நேராக ஆண்டவரே நாங்கள் வளர உதவித்தாரும். தேவனாய் கர்த்தர் இந்த நேரத்தில் கூட ஆண்டவரை நல்ல ஆசீர்வாதம் தந்து நல்ல கிருபைகளை தந்து உதவிகளை தந்து கர்த்தர் ஆண்டவரை பரலோக மன்னாவை தந்து ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். எங்களோடு பேசும் இடைபடும் மகிமைப்படும். நன்றி இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, ஒரே ஒரு மனிதனுடைய மீறுதனாலே அநேகர் மரித்திருக்கிறார்கள் என்று சொல்லி, அதாவது ஆதாம் ஏவாளுடைய அந்த பிள்ளைகள் அந்த ஆதாம் செய்த ஒரே ஒரு பாவத்தினாலே ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளை அவர்கள் மீறினபடினாலே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக மாறிவிட்டார்கள். அவர்கள் மாறினது மட்டுமல்லாமல் முழு மனு குலத்துக்கும் அந்த பாவமானது பிடித்து எல்லா பிள்ளைகளுமே பாவிகளாக மாறி அவர்கள் தேவ மகிமை அற்றவர்களாக மாறிவிட்டார்கள். ஆகையால் நன்றாக விளைந்து கொண்டிருந்த அந்த நிலங்கூட முள்ளும் குறுக்கும் முளைத்ததாம். முதல்ல அந்த ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்பாக முள்ளு செடிங்கிறதே ஒன்று இல்லையாம். இப்போ கல் செடி, முள்ளு செடி, சப்பாத்தி முள், அப்படி இப்படின்னெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, இண்டு முள் அப்படி இப்படின்னு முள்ளு செடிகளை பற்றி நம்ம சொல்கிறோம்ல. அது மட்டுமல்ல, மனிதர்கள் சாகக்கூடிய அந்த சில பல காய்கள், பழங்கள், மரங்கள் இருக்கிறது. அதெல்லாம் அந்த காலத்தில் அது இல்லையாம். அதுக்கப்புறம் தான் முளைஞ்சிருக்குது. எப்போ மனிதன் பாவம் செய்ய ஆரம்பித்தானோ, எப்பொழுது கீழ்ப்படியாமை அவன் உண்டு பண்ணானோ, அப்பொழுதுதான் இந்த உலகத்திலே மற்ற தீய காரியங்களும் உலகத்திலே தோன்றிற்று. ஆனால் தேவன் இதற்காக ஆண்டவர் கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமிக்கு அருள்நாதர் இயேசு வந்து அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி அமைச்சு நமக்கு நல்லதாக தேவன் மாற்றி தருகிறார். அல்லேலூயா. முதல்ல எதெல்லாம் கெட்டதாக மாறிச்சோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் ஆமென் சிந்தப்பட்ட பொழுது அது எல்லாம் அற்புதமாக மாறிடுச்சு. ஆமென் அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஒருவருடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க மனுஷனுடைய தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துனுடைய என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகிற்று. மேலும் ஒருவன் பாவம் செய்ததனால் உண்டான தீர்ப்பு தேவ அருளும் ஈவுக்கு ஒப்பானது அல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்து நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விழுங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. ஆமென் அல்லேலூயா. இது பாவ சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் பொருளாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் நம்முடைய எல்லா குற்றங்களையும் குறைகளையும் நாம் அறிக்கையிடும் பொழுது அவைகள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து நம்மை நீதிமானாக சுத்தவானாக இயேசு கிறிஸ்து மாற்றுகிறார். அல்லேலூயா. அவங்கவுங்க சொந்த ரத்தத்தை சிந்தக்கூடாது, அவங்கவுங்க ஆடு மாடு கோழி வெட்டி அந்த ரத்தத்தை சிந்தக்கூடாது. காசு இல்லாதனால அநேகர் எலுமிச்சம்பழத்தை குங்குமம் தொடவி ரத்தமாக மாற்றி அது எனக்கு பதிலாக வெட்டப்படுகிறதுன்றாங்க. அதெல்லாம் பத்தாது. அந்த ரத்தம் அல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவிலே நமக்காக சிந்தப்பட்ட உண்மையான பாவமற்ற தூய ரத்தத்தை யார் ஒருவர் நினைத்து ஜெபம் பண்ணுகிறாரோ அவங்களுக்கு தான் நல்ல விடுதலை, நல்ல ஆசீர்வாதம், நல்ல சுகம். ஆமென் அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மிடத்தில் பலிகளை பண்டிகைகளை விட அவருடைய கீழ்ப்பிடிதலை தான் ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். ஆமென் அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 17வது வசனத்திலே, அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாகவே. ஆதாம் என்ன பண்ணாராம், தேவன் கொடுத்த அந்த அதிகாரத்தை இழந்து விட்டாராம். ஆண்டவர் சொன்னார், முதல் மனிதருக்கு ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணி அந்த தோட்டத்தில் உள்ள எல்லா சகல விதமான கனிவர்க்கங்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் செய்தார். பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார்.
நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்கள், இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆமென், அல்லேலூயா. ஒரு குட்டி மனுஷனை பார்த்து வானத்தையும் பூமியை படைத்தவர் அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லினார். பாருங்க எவ்வளவு பெரிய வார்த்தை அந்த வார்த்தை, ஆண்டு கொள்ளுங்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், அறிவை வெறுத்தாய். போதும் போதும், ஆண்டவர்கிட்ட நிறைய ஆசீர்வாதம் இருக்குதான் பாருங்க, ஆனால் ஜனங்கள் சங்காரமாகி கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் சங்காரமாகிறீர்கள், கஷ்டத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள், பாடுகளை பெற்றுக்கொள்கிறீர்கள். ஸ்தோத்திரம். குறிப்பாக பொருளாதார ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறீங்க பாருங்கள். 100 ரூபா கொடுக்க முடியல, ஏமாத்துறது, பொய் பேசுறது, டிமிக்கு கொடுக்கறது, இல்லவே இல்லைங்கிறது, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். அந்த அளவுக்கு நம்ம ஏழ்மையாக இருக்கிறோம், தரித்திரமாக இருக்கிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? உங்களை நான் வாரி வழங்கும் வள்ளலாக மாற்றி வைத்திருக்கிறேன், அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். 2 மனுஷருக்கு, ஆதாமுக்கு ஏவாளுக்கு 4 ஆறுகளை ஆண்டவர் உண்டு பண்ணாராம். அல்லேலூயா. எத்தனை பேர்த்துக்குங்க? ஆதாம் ஏவாள் எத்தனை பேர்? 2 பேர் தான் அப்போ இருந்தாங்க. அப்புறம் தான் ரொம்ப நாள் கழிச்சு அப்புறம் காயின் வந்தார், ஆபேல் வந்தார், எல்லாருமே வந்தாங்க. ஆனால் அந்த 2 பேர்த்துக்கு 4 ஆறுகளை தந்தார். இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் தரமாட்டார் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் தரமாட்டார். உங்களை ஆசீர்வதிக்கதான் தேவ சித்தம். அல்லேலூயா. யார் தரித்திரத்தில் கிடக்கிறாங்களோ, யார் கஷ்டத்தில் கிடக்கிறாங்களோ, யார் நஷ்டத்தில் கிடக்கிறாங்களோ, அவங்க கர்த்தரை அறிகிற அறிவுக்கு நேராக வரணும். அந்த அறிவு பல விதத்தில் வருது, ஆறுகள் மாதிரி, கிளை ஆறுகள் மாதிரி. ஸ்தோத்திரம். பல வழிகளில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் தேடலாம். வசனம் நமக்கு எல்லாம் போதிக்குது. என்ன வேணுமோ அதுக்கு நேராக நம்முடைய மனநிலையை திருப்பணும். பணம் வேணும்னா பணம், பொருள் வேணும்னா பொருள், நகை வேணுமென்றால் நகை, ஆசீர்வாதம் வேணும்னா ஆசீர்வாதம். என்ன வேணுமோ அதுக்கு நேராக 10-20 வாக்குத்தத்தம் இருக்குது. இந்த உலகத்தில் பார்த்தோன்னா பைபிளில் 6000 8000 வாக்குத்தத்தம் இருக்குதான். அதில் எது வேணும்னு நாம் தான் கேட்கணும். அதுதான் கடவுளை குறித்ததான ஒரு அறிவு. ஆமென், அல்லேலூயா. நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். ஆனால் ஆதியாம அதாவது யாத்ராமத்தில் எழுதியிருக்கிற மாதிரி முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோம். தரமாட்டேங்கிறார், வைக்க மாட்டேங்கிறார், வரமாட்டேங்கிறார், போக மாட்டேன். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய வசனத்தை அறிகிற அறிவை நீ கடந்து வந்து பார். ஆமென், அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாவே நேராகுதுங்கிறீங்க. எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்? வராது. கடவுளுடைய அறிவை அடையணும். ஆமென், அல்லேலூயா. அவர்கள் அறிவடைந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை அறிகிற அறிவுங்கிறது சாதாரணமானதல்ல. நம்முடைய தேவைகளுக்கோசரம் தான் ஆண்டவரை அறிகிறோம். அதாவது ஆண்டவரை எப்படி நான் பார்க்குறோன்னா, டாக்டர் மாதிரி பார்க்குறோம். ஆண்டவர் கந்துக்காரர் மாதிரி நான் பார்க்குறோம். இன்றைக்கி மட்டும் ஒரு 100 ரூபா கொடுங்க ஆண்டவர் போதும், இன்றைக்கி ஒரு 5000 கொடுங்க போதும், அப்புறம் பேசிக்கலாம். ஒரு 50,000 கொடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். அப்படி அடுத்தது சிந்திக்கிறது இல்லை. ஒரு வீடுனா ஒரே வீடு தான் சிந்திச்சுக்கிட்டு. ஆண்டவர் சொல்கிறார், பல வீடுகளை கட்டி நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஒரு அழியிலே சொல்லுங்கள். ஒரு நிலம்னா ஒரே நிலத்தை தான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிற, பல நிலங்களை வாங்கி நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்? தியாகம் பண்ணணும். என்ன செய்யணும்? தியாகம் பண்ணணும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். நீங்கள் எதையாவது விதைக்கணும். கடவுளுடைய சமூகத்தில் விதைக்காமல் அறுக்க முடியாது. எல்லாருக்குமே எல்லாம் ஆசை தான். எல்லாருக்கும் நகை மேலே ஆசை. இப்போல்லாம் நகை 60,000க்கு விற்கிது. நகை மேலே ஆசை. நகை வேணுங்கிறீங்களாம் கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். அப்போ நகை நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நகை வேணும். அப்போ நகை வேணும்னா என்ன செய்யணும்? நகையை கர்த்தருக்கு விதைக்கணும். அல்லேலூயா. எல்லோரும் பணத்தை தான் விதைச்சிட்டு இருக்கிறீங்க. நகை ஒரு 2-3 பேர் தான் விதைச்சிருக்கிறாங்க. 300 பேர் 500 பேர் இருக்கிற இடத்துல 5 பேர் தான் விதைச்சிருக்கிறாங்க. அவங்க பேரெல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். சிலர் சொல்ல வேண்டான்ட்டாங்க, அதனால் சொல்ல முடியல. சிலருக்கு சொல்லலாம். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? 5 பேர் தான் விதைக்கிறீங்க. அந்த 5 பேருக்கு தான் என்ன செய்யணும்? அறுவடை வரும். மற்ற 500 பேர் இருந்தாலும், 300 பேர் இருந்தாலும், 100 பேர் இருந்தாலும் மீதி யாருக்குமே உங்களுக்கு வராது. நீங்கள் வெறுமனே முறுமுறுக்கக்கூடாது. முறுமுறுத்த ஆசீர்வாதம் வருமா? அது ஆசீர்வதிக்க மாட்டார். உங்கள் முறுமுறுப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட செல்லாது. அது அப்பளம் மாதிரி, அது நொறுங்கி போயிடும். உங்கள் முறுமுறுப்பெல்லாம் அவர் கண்டுக்கவே மாட்டார். அது நீர் குமிழி மாதிரி, சோப்பு நுர மேலே அப்படியே முட்டை முட்டையாக வருதில்ல, அந்த முட்டை மாதிரி நீங்கள் பண்ணுற முறுமுறுப்பெல்லாம் அவர் கண்டுக்கவே மாட்டார். அந்த முட்டை உடஞ்சி போயிடும். அவர் வைக்கிற முட்டையெல்லாம் உடையாது. ஆனால் நீர்மொழி அந்த துணி துவைக்கும் போது வருதில்ல, அந்த சோப்பு நுர, அதில் வருதில்ல முட்டை, அந்த முட்டை என்ன ஆயிரும்? உடஞ்சி போயிடும். அப்படி தான் நம்முடைய முறுமுறுப்பெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றுமே செல்லாது.
ஒழுங்கான கீழ்ப்படிதலுக்குள்ள இந்த புதிய ஆண்டுக்குள் கடந்து வாருங்கள். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்? எல்லாருக்குமே கொடுக்கலாம். முதலாவது சபைக்கு கொடுக்கணும். சபைக்கு நிறைய கொடுத்து, பயங்கரமாக நிறைய கொடுத்து திருப்தி அடைந்ததுக்கு பிற்பாடு அந்நியர்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். பாடி பரிதேசிகளுக்கு கொடுக்கலாம், திக்கற்றவர்களுக்கு கொடுக்கலாம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம். மொத்தத்தில் நம்ம விதைச்சி பழகணும். ஒரு அழியிலே சொல்லுங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் விதைக்காமல் இருக்கிற வரைக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வராது. கஷ்டப்பட்டு விதைக்கணும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நமக்கு எது பிரியமாக இருக்குமோ அதை தான் ஆண்டவர் கேட்பாராம். நமக்கு தேவையில்லாதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், போதும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, யாருக்கு ஆண்டவர் உபதேசம் பண்ணுவாரா? குழந்தைக்கு பண்ண முடியாது, குழந்தைகளுக்கு எது சொல்ல முடியாது. நாமெல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? குழந்தைகளாக இருக்கிறோம். 5 அறிவு 10 அறிவு சொன்னாலும் ஒரே அறிவுக்கு தான் கீழ்ப்படுகிறீங்க. மீதி எது கேட்டாலும் அதே தான் பாஸ்டர், அதே தான் பாஸ்டர்னு சொல்லி என்ன சொல்கிறதுனே தெரியல. குருடராக இருக்கிறாங்களா, இல்லை மனநிலை பாதிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்களா, இல்லை புரியாமல் இருக்கிறாங்களா, இல்லை கை நாட்டா, ஒன்றுமே தெரியல. எனக்கு என்ன சொல்கிறாங்களே தெரியல. ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் வேணும் வேணும் வேணுங்கிறாங்க. ஆசீர்வாதம் எப்படி வரும் சொல்லுங்கள்? பள்ளிக்கூடத்திலே சேர்த்தாமலே, பள்ளிக்கூடமே ஒதுங்காமலே பெரிய பெரிய பட்டமாக வேணும்னா எப்படி வரும்? ஒரு கொஞ்சமாவது நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு செப்பனாவது என்ன செய்யணும்? படிக்கணும். சும்மாவது போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கணும். அட்டண்டன்ஸாவது என்ன செய்யணும்? இருக்கணும். எதுவுமே செய்கிறதில்ல. ஆனால் பட்டம் கொடுக்குற நேரத்தில் என்ன பண்ணணும்? என் பையனும் பட்டம் வாங்கணும், என் பிள்ளையும் என்ன செய்யணும்? பட்டம் வாங்கணும், என் பையனும் ப்ரைஸ் வாங்கணும், என் பிள்ளையும் ப்ரைஸ் வாங்கணும். அப்படி சொல்கிற மாதிரி எதுவுமே செய்யாமல் ப்ரைஸ் வாங்கணுங்கிற மாதிரி நாம் சில நேரத்தில் என்ன செய்யறோம்? ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு எதுவுமே கீழ்ப்படுகிறது இல்லை. ஆனால் ஆமென், ஸ்தோத்திரம், ஆசீர்வாதத்தை மட்டும் வேணும் வேணும்னு சொல்லி சின்ன பிள்ளை மாதிரி நம்ம அடம் பிடிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆசீர்வாதத்தை தேடு, அது உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம எதை தேடி ஓடுறோமோ அது தான் நமக்கு கிடைக்கும். ஆசீர்வாதத்தை தேடி ஓடினா ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமல் போனீங்கன்னா சாபம் வீட்டில் நிற்கும். வசனம் சொல்லுது, நன்மை செய்யாத இருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். நீங்கள் ஆண்டவரை கும்பிட்றது தான் நன்மை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் ஆண்டவரை தேடுறது தான் உங்களுக்கு நன்மை. அல்லேலூயா. நீங்கள் எழுப்புதல் அடைவது தான் நன்மை. நீங்கள் எழுப்புதல் அடையணும், நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் நன்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு ஆண்டவர் அறிவை போதிப்பாராம்? எல்லாருக்கும் போதிக்க மாட்டார். தெளிவாக எழுதப்பட்டு, பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்க பண்ணப்படுறதுக்குமே என்று. நம்முடைய பிள்ளைகளை கூட பாருங்கள், சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பால் மறக்கிறதுக்காக அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வராங்க. அதுக்கப்புறம் அது நல்லா போண்டா வடையெல்லாம் தின்னு நிறைய கற்றுக்குச்சுன்னா, கறியெல்லாம் தின்னு கற்றுக்குச்சுன்னா, அப்புறம் நம்ம என்ன செய்யலாம்? தனியாக கோழி என்ன நம்ம எடுக்கணுமா, மீன் முட்டை எல்லாம் கறி எல்லாம் எடுத்து அடித்து நொறுக்குவோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ குழந்தையாக இருந்தால் குழந்தையாக தான் இருப்ப. ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய் விடும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் ஆண்டவருக்கு கிஃப்ட் கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கிஃப்டாக என்ன செய்யணும்? கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொருளாதாரத்தை நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது என்ன நடக்குதா? ஒருவன் கொடுக்கும் வெகுமதி, காணிக்கை, ஆமென், ஸ்தோத்திரம், பரிசு, அது எங்கே கொண்டு போதான்? உங்களுக்கு அநேக ஆசீர்வாதமான கதவுகளை திறக்கும். ஒரு அழியிலே சொல்லுங்க. நீங்கள் கொடுக்கும் வெகுமதி உங்களுக்கு கதவுகளை திறக்கும். ஒரு அழியிலே சொல்லுங்க. உங்களுக்கு கதவுகளை திறக்கும். என்ன கதவு? சாதா கதவு அல்ல, ஜெயில் கதவு அல்ல, ஆசீர்வாதமான கதவு உங்களுக்கு திறக்கும். ஒரு அழியிலே சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். நாம் விதைத்தால் அறுப்போம். ஆமென், ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, ஒருவன் கொடுக்க வெகுமதி என்ன பண்ணுதான்? அநேகருக்கு முன்பாக, எத்தனை பேர் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு வழியை ஆண்டவர் காட்டுவார். அல்லேலூயா. 100 பேத்துக்கு நடுவில் உங்களுக்கு ஒரு வழி, 1000 பேத்துக்கு நடுவில் உங்களுக்கு ஒரு நல்ல வழி. ஆமென், ஸ்தோத்திரம். பெரிய பெரிய போதெல்லாம் பாருங்கள், நம்முடைய அட்ரஸ் கண்டுபிடிச்சி எப்படியோ நேராக ஆண்டவர் நல்ல நல்ல பிரசங்கியார்கள் நம்முடைய சபைக்கு நேராக ஆண்டவர் வழி நடத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. வர்றீங்களா? லட்சாதிபதிகளாக கோடீஸ்வரர்களாக வராங்க. ஆமென், அல்லேலூயா. அன்றைக்கி ஒருத்தர் வந்துட்டு போனார் 1 மாதத்துக்கு முன்னாடி. அவர் பார்த்திங்கன்னா பல கோடி ரூபா வச்சுருக்கிறார். பஸ்ஸு, காரு, லாரி எல்லாமே வச்சுருக்கிறார். அவர் சர்வசாதாரணமாக அங்கே தூரத்தில் காரை நிறுத்திட்டு இங்கே பிரசங்கம் பண்ணிவிட்டு காரை எடுத்துகிட்டு போகிறார். அவர் நினச்சாருன்னா அவர் ஒரு 10 பேர்த்து 50 பேர் கூட்டிக்கிட்டு அவருடைய சொந்த பஸ் 2-3 இருக்குது. அந்த பஸ்ஸுலேயே இங்கே ஜெபத்தை அட்டன் பண்ணிட்டு போகலாம். ஒரு அழியில் சொல்லுங்கள். எவ்வளோ தாழ்மையாக இருக்கிறார் பாருங்கள்.
நீங்கள் கொடுக்கும் வெகுமதி ஆசீர்வாதத்தை உங்களுக்கு உண்டு பண்ணும். ஆமென், அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த முறை வந்த போதகர் என்னுடைய நண்பர். அவர் சொல்லுகிறார், ஆமென், 40 பேருக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி. ஆண்டவர் லட்சாதிபதியை கோடீஸ்வரனை ஆண்டவர் ஒவ்வொரு மாற்றி வச்சிருக்கிறார். ஒரு அழியிலே சொல்லுங்க. நீங்கள் கொடுக்கும் வெகுமதி, ஆண்டவருக்கு கொடுக்கிற பரிசு, ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒரு காரியம், ஆமென், அப்பதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஒதுக்கி தரார். அல்லேலூயா. டிராஃபிக்காக இருக்கும்போது திடீர்னு சொல்லி உங்கள் வண்டி மட்டும் முன்னாடி போங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சொல்லுங்கள். அவர் விசுவாசத்திலே வல்லவராக இருந்தார். ஆபிரகாம் என்பவர் விசுவாசத்தில் எப்படி இருந்தார்? வல்லவராக இருந்தார். அவர் இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்கிற தேவன். முதலாவது தேவன் அப்படி அழைப்பாராம், இரண்டாவது அவருடைய பிள்ளைகளாக நாம அப்படியே அழைக்கணுமா. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். வேலை இல்லைன்னா கூட நீங்கள் சொல்லணும், எனக்கு வேலை வரப்போகிறது, அதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பணம் இல்லாத போது நம்ம சொல்லணும், பணம் என்னை நோக்கி வரப்போகிறது, அதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, பணம் என்னை நோக்கி வரப்போகிறது, நகை என்னை நோக்கி வரப்போகிறது, 2 வீலர் 4 வீலர் என்னை நோக்கி வரப்போகிறது, எல்லா ஆசீர்வாதமும் என்னை நோக்கி வரப்போகிறது, நிலபலங்கள் வரப்போகிறது. ஆமென். இதெல்லாம் வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மைமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவராக மாறிவிட்டார். ஆமென், அல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் என்பவர் விசுவாசத்திலே வல்லவராக மாறினார். காரணம், தேவனை அவர் மைமைப்படுத்தினார். அவர் பாருங்க, ஆண்டவரை ஒரே பாயிண்டில் தான் அவர் விசுவாச வீரராக மாறினார். என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஈசாக்கை ஒப்பு கொடுத்ததால். ஒரு அழியிலே சொல்லுங்க. ரெண்டாவது, குழந்தை இல்லாத நேரத்தில் குழந்தை கிடைக்குன்னு விசுவாசித்தார். விசுவாசம், அந்த குழந்தை சம்மந்தப்பட்டது ஒன்று. அந்த கொடுத்த குழந்தைய கொல்ல சொல்லிட்டார், ஆண்டவரே சொல்லிவிட்டார். அது ஒரு பெரிய விஷயம். உலகத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படி, பாவம் நல்லா இருக்கட்டும், பாவம் அப்படி தான் சொல்லுவாங்க. 25 வருஷம் கழித்து 75 சொன்னாராம். 75 வயசு அவருக்கு இருக்கும்போது சொன்னாராம், உனக்கு ஒரு குழந்தையை தருவேன். 100 வயசில் கொடுத்தார். அந்த பையன் ஒரு நடக்கிற வயசு வருது, ஒரு 7 வயசு 8 வயசு ஆகுது, நல்லா பேசுகிறான். எங்கப்பா நெருப்பு, எங்கப்பா நெருப்பு இருக்குதுப்பா, விறகு இருக்குதுப்பா, எங்கப்பா குட்டி, எங்கப்பா எப்போ கொண்டு போனாலும் ஆட்டுக்குட்டி கொண்டு போனா, எங்கப்பா குட்டி அப்படின்னு நல்லா பேசுகிறான். அந்த பையன் பேசக்கூடிய அளவுக்கு வந்து விட்டு அந்த ஈசாக்கை பலிபீடத்திலே கொடு என்று ஆண்டவர் சொன்னபோது அவர் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நமக்கு எது பிரியமாக இருக்குதோ அதை தான் ஆண்டவருக்கு வேணும்னு கேட்பாராம். ஒரு அலையில சொல்லுங்க, தூக்கம் தான் பிரியமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, தூக்கத்தை தான் கேட்குறார். அதை ஒதுக்கிட்டு எனக்காக கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. உணவு தான் பெருசாக இருக்குதுன்னு வச்சுக்க, அவர் சொல்கிறார், அந்த உணவை ஏழைகளுக்கு கொடு, சபையில் வச்சு கொடு, அப்போ தேவநாம மகிமைப்படும். அல்லேலூயா. வெளியில் கொடுத்தா மகிமைப்படாது பாருங்கள், இங்கே கொடுத்தா தான் தேவனுடைய நாம மகிமைப்படும். அவங்க சொல்லுவாங்க, எங்கே கொடுத்தார்கள், எங்கே பெற்றுக்கொண்டீர்கள். நாம் துணிமணியெல்லாம் கொடுக்குறோம் ஏழை எளிய ஜனங்களுக்கு. அது எங்கே வச்சு கொடுக்குறோம்? சபையில் வச்சு கொடுக்குறோம். அப்போ அவங்க என்ன ஸ்தோத்திரம் சொல்கிறாங்க, சபையினுடைய பேரை சொல்கிறாங்க, ஆண்டவரை சொல்கிறாங்க. அதுக்கோசரம் தான் இங்கே கொடுக்கறது. அல்லேலூயா. அதை நம்ம இன்னும் நல்லா வளர்ச்சி அடையும் போது அதை அப்படியே தெருவுக்கு கொண்டு போயிடலாம். ஆனால் இப்போ இன்னும் அந்த அளவுக்கு ஒன்றும், அதாவது 1000 வேட்டி 1000 சட்டை அப்படி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளரல. கொஞ்சம் தான் சபைக்கு வருகிற ஏழை எளிய ஆத்துமக்களுக்கு தான் நம்ம, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு தான் தரோம். ரொம்ப நல்லா இருக்கிற பிள்ளைங்க அவங்களே வேண்டான்றாங்க, அதனால் அவங்களுக்கு தரத்தில்லை கிறிஸ்மஸ் நேரத்தில். அப்போ தேவன் நம்மை ஆசீர்வதிக்க நம்முடைய ஈகை குணம் பெருகி கொண்டே இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஆமென். முதல்ல நான் சொன்ன மாதிரி, நீ கொடுக்க 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 உனக்கு வழி உண்டாக்கி தருவார். பெரியோர்களுக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு, எழுப்புதலுக்கு நேராக போய் நிற்கிறதுக்கு, நல்ல பணக்காரனாக போய் நிற்பதற்கு உனக்கு ஆண்டவர் வழி உண்டாக்கி தருவார். உன்னுடைய வழியை நீயே தான் அடைத்துக் கொள்கிறாய். கர்த்தருக்கு கீழ்ப்படியாத காரணத்தினால நீங்களே தான் அடைத்துக் கொள்கிறீர்கள். அப்படி இருக்கக்கூடாது. விசுவாசத்தில் அவர் வல்லவராக மாறினார். அவருக்கு எது பிரியம்? ஆண்டவரே வர்ணிக்கிறார், உன் ஏக சுதன், உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நான் காமிக்கும் மலைகளில் ஒன்றில் போய் எனக்காக பலியிடினார். இதெல்லாம் கஷ்டமான ஒரு காரியம், யாருமே செய்ய முடியாது. ஆனால் அவர் செய்ய துணிந்தார். அவர் தன்னுடைய மகனை கட்டினார், விறகு மேலே கிடத்தினார், கத்தி ஒன்றை எடுத்தார், அதை ஓங்கினார். அன்ன வரைக்கும் தேவன் பொறுமையாக இருந்தார். கிட்டத்தட்ட அந்த குழந்தை மரித்ததுக்கு ஈக்குவலண்டாக ஆண்டவர் நினைத்து விட்டார். ஒரு அழியிலே சொல்லுங்க. அவர் சொன்னார், பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, இப்பொழுது நீ விசுவாச வீரன் என்று நான் சொல்கிறேன். அந்த குழந்தைக்கு பதிலாக இன்னொரு ஆடு பார், அங்கே பக்கத்திலே பார், தூரத்தில் பார், உன் கண்களை ஏறிட்டு பார், ஒரு ஆடு இருக்கிறது பார், ஒரு கெடா இருக்குது பார். இந்த பையன் ஆம்பளை பையன், அங்கே ஒரு கெடாவும் ஆம்பளை கெடா.
அது சொல்கிறார், கெடா இருக்குது பார், பிறவு குட்டி இல்லை, கெடா இருக்குது பார், அதுக்கிட்ட வந்து அதை பிடிச்சிட்டு வந்து ஈசாக்கு பதிலாக அதே தாவலை வெட்டு. ஆண்டவர் பொய் சொல்லலை. அல்லேலூயா. இவரும் போகும்போது சொன்னார், யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அல்லேலூயா. இவரும் போய் சொல்லல பாருங்க. வேலைக்காரங்க கேட்டாங்க, நாங்களும் கூடவே வரோம் அப்படின்னு. அவங்க வந்தால் விட மாட்டாங்க, குழந்தைய கொல்றதுக்கு விட மாட்டாங்க. அந்த கைத்தெடுத்து கட்டும் போது கைத்தெல்லாம் என்ன செய்வாங்க, பிடிங்கி வச்சுக்கோங்க. இவர் காலிலே போய் விழுந்துக்குவாங்க. எஜமானே என்ன செய்யாது, சின்ன எஜமான கொண்டு போடாதா அப்படின்னு. ஆனால் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தர் சொல்லிட்டாருன்னா ஸ்தோத்திரம். ஒரு ஊழியத்து கொடுத்து அதை செய்ய சொன்னாரா அவருக்காக நீங்கள் செய்யணும். ஒரு அலையிலே சொல்லுங்கள். ஒரு டார்கெட், இந்த கட்டடத்தை நீ தான் செஞ்சு கொடுக்கணும் சாமிக்காக. நீ தான் பேஸ் மட்டும் போட்டு கொடுக்கணும். நீ தான் ஒரு தூண் செஞ்சு கொடுக்கணும். நீ தான் ஒரு ஆண்டவருக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்கணும். நீ தான் கார் வாங்கி. நம்மக்கிட்ட ஒன்று சொல்லிட்டாருன்னா அந்த வேலையை நாம தான் செய்யணும். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த தரிசனம் இல்லை, அதனால் அவங்க அதை செய்ய மாட்டாங்க. அவங்கக்கிட்ட போய் உங்கள் தரிசனத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. தரிசனத்தை பகிர்ந்து கொள்ள ஏளனமாக நினைப்பார்கள், மாற்றி விட்ருவாங்க பாருங்கள். அதனால் எத்தனையோ காரியத்தில் ஃபெயிலியர் ஆகிருக்கிறேன். காரணம் என்னென்னா, நம்ம தரிசனத்தை போய் அடுத்தங்கிட்ட சொன்னதுனால தான் பிரச்சனை. நம்ம தரிசனத்தை சில நேரத்தில் சொல்லவே கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதே தான் நம்ம சொல்லணும். ஒரு அலையிலே சொல்லுவேன், ஆண்டவர்கிட்ட தான் சொல்லணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதே நிறைவேறினதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள். அல்லேலூயா. காரியம் ஃபுல் சக்ஸஸாக மாறினதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். நிலம் கொடுத்தும் கூட சொன்னான், நிலம் கொடுக்குற வரைக்கும் நீ எதுவும் சொல்லாத, நிலம் கொடுத்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டுமே சொல்லிக்க அப்படின்னா. அது மாதிரி நாம் சில நேரத்தில் ஆண்டவர் வந்து என்ன ஆசீர்வாதம், ஸ்தோத்திரம், என்ன வேணுமோ அதை நம்பிக்கையோடு நம்ம இருக்கும்பொழுது மகிமையின் தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார். இல்லாதவைகளை ஸ்தோத்திரம் இருக்கிறதை போல நம்ம அழைத்து பழக வேண்டும். அல்லேலூயா. அது கஷ்டம்தான், அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கு விசுவாசம் வேணும். விசுவாசிக்கிறவன் பதறான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான், பதறான். ஏன் பதறான்? தருவேன்னு சொன்னால் தருவார், அது ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. உயர்த்துவேன்னு சொன்னால் உயர்த்துவார், அது ஒரு நம்பிக்கை. அதை நம்ம பதறக்கூடாது. ஐயோ உயர்த்துவாரா, உயர்த்த மாட்டாரா, தருவாரா, தரமாட்டார். பிசாசு தான் இந்த சிந்தனை அடிக்கடி கொண்டு வந்து நம்மளை வீழ்ச்சிக்கு நேராக வழி நடத்துகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வாதத்துக்கு நேராக வழி நடத்துகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பதை, எழுப்புதலாக இருப்பதை, வல்லமையாக இருப்பதை ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர்களை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே நடக்கும். அவருக்காக மட்டுமல்ல, அது நமக்காகவும் ஆசீர்வாதம் எழுதி வச்சிருக்கிறாராம். அல்லேலூயா. அவர் கீழ்ப்படிஞ்சது அவருக்காக மட்டுமல்ல, நமக்காகவும் ஆண்டவருடைய கிருபினாலே ஆபிரகாம் ஐயாவே கீழ்ப்படிஞ்சிட்டார். அல்லேலூயா. அவரே ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டாரு. நீங்கள் அடிக்கடி அவருடைய வசனத்தை படிங்க. ஆதியாகமத்தை திரும்ப 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 படிங்க. திரும்ப 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 தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஆசீர்வாதம், என்ன வாக்குத்தத்தம் வேணுமோ எல்லாம் ஏசாயா, எரேமியா, ஆதியாகமம், நீதிமொழிகள், சங்கீதம், வெளிப்படுத்தல், எல்லா பைபிள் முழுசும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அதை நீங்கள் கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஏற்பட்ட ஆசீர்வாதம் யாருக்குமே கிடைக்காது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கிடைக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 4:18 சொல்கிறது, உன்னுடைய ஆசீர்வாதம் குறைஞ்சு போகாது. அது எப்படி இருக்குமா? ஸ்தோத்திரம். 4:18, நீதிமானுடைய பாதை. பாதைனா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செயல்கள் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். அல்லேலூயா. உன்னுடைய படிப்பு குறையாது, உன்னுடைய நகை குறையாது, உன்னுடைய செல்வம் குறையாது, நம்முடைய திருச்சபை குறையாது. அது இருக்க இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் குறைய மாட்டார்கள். தலைவர்கள் குறைய மாட்டார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 23ஆம் தேதி நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சபையில் உட்காந்துருக்கிறீங்க. அதுக்குரிய ஆசீர்வாதத்தை இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள்ள, ஒரு சில மாதங்களுக்குள்ள நீங்கள் எல்லாம் அனுபவிக்க போகிறீங்க. ஒரு அழியிலே சொல்லுங்கள். ஆண்டவர் மறந்துடுவார். அந்த தேதி போனதுனால அது போயிடுச்சு, அந்த நாள். அதனால் ஆண்டவர் மறந்துடுவார் அப்படி நினைக்கக்கூடாது. அதிலெல்லாம் நம்ம நிறையா விதைகள் நட்டுருக்கிறோம், தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறோம். அது ஏற்ற வேலையிலே அது வளரும். வெளிநாட்டில் ஒரு மூங்கில் மரம் இருக்குதான். அது கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு பக்கமாக, 5 வருஷத்துக்கு பக்கமாக அதை நட்டுட்டா தண்ணி தான் ஊற்றிக்கிட்டு இருக்குமா, வளரவே வளராதான். ஆனால் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணுமா. ஆனால் 10 வருஷம் 5 வருஷம் கழித்து அதுக்குன்னு ஒரு குறிக்கப்பட்ட நாள் இருக்குது. அந்த நாள் கழித்து மேலே கொஞ்சோண்டு மேலே வருங்களாங்க.
கொஞ்சோண்டு வருமா, துளியோண்டு ஒரு குறிப்பு வரும். வந்தால் ஒரு நாளைக்கு 1 அடி 2 அடின்னு சொல்லி வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. டெய்லி வளருமா. நீ உத்து பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட அது வளர்ந்துக்கிட்டு இருக்கும். ஒரு அள்ளியிலே சொல்லுங்கள். டெய்லி 1 அடி வளருமா. அப்படியே சரு 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 சருன்னு ஒரு சில வருடங்களுக்குள்ளாக 100கணக்கான அடி உயரத்தில் போயிருமா. அல்லேலூயா. அதில் ஒரு பெரிய மூங்கில் மரமாக அதிலிருந்து அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதிலிருந்து சோறு வரும். அது ஒரு நெல் மாதிரி விளைவிக்கும். அந்த நெல்லிலிருந்து எடுத்து சோறு சாப்பிடுவாங்களாம் மக்கள். அதுபோல் சில நேரத்தில் நம்முடைய வளர்ச்சி யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது 5 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய ஒரு நேரம் உங்களை நோக்கி வருகிறது. ஒரு அழியிலே சொல்லுங்கள். அந்த நேரம் வரப்போது. அது இந்த நாளாக கூட இருக்கலாம், இந்த நிமிடமாக கூட இருக்கலாம், இந்த வருஷமாக கூட ஆண்டவர் இருக்கலாம். நீங்கள் சரு சரு சருன்னு வளர போகிறீங்க. அல்லேலூயா. எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் வளர போகிறீங்க. அல்லேலூயா. அதை கூடையை போட்டு கமுத்துனா கூட அந்த கூடையை முட்டிக்கிட்டு வெளியே தள்ளிக்கிட்டு ஒடியாந்துருமா. கோதானையை போட்டு கமுத்துனா கூட அது பண்ணா நீ வெட்டி விட்ட கூட மீண்டும் சருன்னு மேலே வருமா. அல்லேலூயா. அது எதுவும் பண்ண முடியாது. அது ஓரளவுக்கு அதை தீர்க்காயுசோடு அது வளர்ந்து பெருகுமா. அதுபோல் ஆண்டோடைய ஆசீர்வாதம் குறையவே குறையாது. யார் கையை நீட்டி அதை தடுத்தாலும் உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யணும், அறிக்கையிட வேண்டியதை அறிக்கையிடணும், விட்டுவிட வேண்டிய காரியத்தை விட்டுவிடணும். ஆமீன், சோத்திரம். ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கள் சொல்கிறீங்க, ஆனால் செய்ய மாட்டேங்கிறீங்க. 10ல் 1 பங்கு கொடுத்து பழகணும். சின்ன வயசில் 1000 ரூபா வரும்போது 100 ரூபா போடணும். 10,000 வரும்போது 1000 ரூபா போடணும். அதுவே உங்களால் போட முடியல. லட்சத்தை எப்படி உங்களை நம்பி ஆண்டவர் தருவார்? பணம் யாருக்கு வரும் தெரியுமா? அதை கவனமாக யார் செலவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வரும். அல்லேலூயா. தானியத்தை சேர்த்து வைக்கிறவங்க ஜனங்கள் சபிப்பார்களாம். கொரோனா நேரத்தில் நிறைய பேர்த்துக்கு தானியம் இல்லை. அந்த நேரத்தில் ஒரு சிலர் சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி சேர்த்து வைக்கிறவங்களை பார்த்து இல்லாதவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? சபிப்பாங்க. இத்தனை மூட்டை வச்சுருக்கிறானே, இவன் செத்து போனானா அதுக்கெல்லாம் யாருக்கு ஆகும்? அது கொஞ்சோண்டு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி சேர்த்து வைக்கிற சபிப்பார்கள். ஆமென், சோத்திரம். ஆனால் கொடுக்குறவங்களை பற்றி என்ன சொல்லுவாங்க? அவன் ஆசீர்வாதம் பெற்றவன். அல்லேலூயா. கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கட்டும். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக கொடுத்தாலும் சரி, அதிகமாக கொடுத்தாலும் சரி, பணமாக கொடுத்தாலும் சரி, பொருளாக கொடுத்தாலும் சரி, கொடுக்குறவங்களே எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? ஆசீர்வதிப்பாங்க. பதுக்கி வைக்கிறவங்கள எல்லாமே சபிப்பாங்க. தங்கத்தை பதுக்கி வைக்கிறவர்கள், வெள்ளியை பதுக்கி வைக்கிறவர்கள், பணத்தை பதுக்கி வைக்கிறவர்கள், பொருளாதாரத்தை பதுக்கி வைக்கிறவர்கள். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக விதைச்சு பாரு. அது வளர்ந்து 1000 10,000 கனி கொடுக்கும் பொழுது உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து வைக்கிறதுக்கு இடம் பத்தாதுங்க. அதுதான் ஆசீர்வாதம். ஒரு அழியிலே சொல்லுங்க. புரியவே மாட்டேங்க. சிலர் சாவத்தை பற்றி சொன்னால் நல்லா புரியுது. சோத்துக்குள்ளாது போக போகிறீங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக புரியுது. ஆமாம் ஆமாம் அன்னை கூட அரிச்சு ஆகி போச்சு அப்படின்னு. ஆனால் மூட்டை மூட்டையாக வரப்போகுதுன்னு சொன்னால் அது புரியுது, மண்டையில் ஏறதே இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமென், ஸ்தோத்திரம். உங்களை லட்ச லட்சமாக கோடி கோடியாக ஆசீர்வாதிக்க என்கிட்ட ஆசீர்வாதம் இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டியதா அவரை அறிகிற அறிவில் வளரணும். ஆமென், அல்லேலூயா. அவரை அறிகிற, அவ்வளோதான். யாரும் எஜமான் கிடையாது. பாஸ்டர் எஜமானா? பாஸ்டர் அல்ல, சிஸ்டர் அல்ல, ஊழியக்காரர் அல்ல. யார் எஜமான்? பைபிள் தான் எஜமான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் எஜமான். அவரை அறிஞ்சிக்கிங்க, அவரை பிடிச்சிக்கிங்க. அவர் நம்மளை எப்படியாவது பெரிய ஆளாக்கி விட்டுருவார். அல்லேலூயா. நம்மளாம் என்ன நினைக்கிறோம்? ஏதாவது ஒரு பெரிய பெரிய ஆளை நம்ம பிடிச்சி வச்சுட்டோம்னா நல்லது அப்படின்னு. எத்தனை ஆள் பிடிச்சி வச்சாலும் ஜெபம் பண்ணாதான் அற்புதம் நடக்கும். ஒரு அழியிலே சொல்லுங்கள். எத்தனை ஆளை பிடிச்சி வச்சாலும் எதுவுமே நடக்காது. சில நேரத்தில் நானும் ஜென்ட்டாவும் பேசிக்குவோம். கர்த்தர் நம்முடைய திருச்சபையை கொண்டே நம்முடைய சபையை கட்ட விரும்புகிறார். ஒரு அழியிலே சொல்லுங்கள். வெளியிலேருந்து நிறைய ஆசீர்வாதம் வரும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் நினைக்கிறது என்ன? நம்மை கொண்டு தான் அற்புதம் செய்யணும். அல்லேலூயா. நம்மை கொண்டு தான் அதிசயம் செய்யணும். நம்மளை பெரிய ஆளாக்கணும். நம்ம வீட்டில் கார் வந்து நிற்கணும், நம்ம வீட்டில் 2 வீலர். நம்ம விசுவாசிங்க, ஒவ்வொருத்தர் வீட்லையும் என்னென்ன ஆசீர்வாதம் இல்லையா அது எல்லாம் 2 மடங்கா 5 மடங்கா 10 மடங்கா வந்து நிற்கணும். அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஆண்டவருக்காக கோடி கோடியாக கொடுக்குற பிள்ளைகளாய் மாறணும். அப்பொழுதுதான் அந்த சபை ஒரு உண்மையான சபை, ஒரு உயர்ந்த சபை, அது ஒரு நல்ல சபை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், உங்களை நான் அப்படியாக மாற்றப் போகிறேன். இந்த சபையை கட்டுவதற்கே உங்களுக்கு ஆண்டவர் பணம் தர போகிறார். அல்லேலூயா. ஏன் உங்களை லட்சாதிபதியாக மாற்றுவாராம்? லட்சாதிபதியாக மாற்றினாதான், சட்டியில் இருந்தால் தான் ஆப்பிள் என்ன செய்யும்? வரும். நீங்கள் தான் சட்டி. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆண்டவர் கொடுக்குறங்கிறார். ஒரு அழியிலே சொல்லுங்கள். கடந்த நாட்களில் யாரெல்லாம் தங்கத்தை வச்சிருக்கிறீங்களோ, வெள்ளியை வச்சிருக்கிறீங்களோ, உங்களுக்கு எல்லாம் தங்கம் இந்த வருஷத்தில் ஆண்டவர் தரப்போகிறார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
அதற்கு நம்முடைய சபையிலே நிறைய சாட்சி இருக்கிறது. சில சாட்சிகள் சொல்ல வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள், ஆகையால் சொல்ல முடிவதில்லை. ஆனால் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ரோமர் 6:23 சொல்கிறது, தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று. ஆமென், ஸ்தோத்திரம். நம்முடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல இருப்போம். ஏன் சாயங்காலம் வர சூரியனை போல இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. பைபிளில் எழுதப்பட்ட சூரிய உதயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பெனியேலை கடந்து போகும் பொழுது சூரியன் உதயமாயிற்று என்று சொல்லி ஆதியாகமத்திலே யாக்கோபை குறித்து எழுதப்பட்டிருக்கு. சூரிய உதயத்தை பற்றி பேசுகிறார் அதிகமாய் ஆண்டவர், அஸ்தமிக்கிறதை பற்றி அதிகமாய் ஆண்டவர் பேசல. அல்லேலூயா. அது புது ஆத்மாக்களுக்கு வேணால் சாயங்காலம் ஆன பொழுது அவரிடத்துல ஜெபம் பண்ண வந்தார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அதை பேசலை. நீங்கள் சாயங்காலம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லலை. அவர் சொல்கிறாரு, அதிகாலையில் வருகிற சூரியனை போல நீங்கள் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் கனவுல கூட நீங்களும் நானும் தோற்று போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரியா. கரங்களை தட்டி காத்திருக்க நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கனவுல கூட தோற்று போகக்கூடாது. அல்லேலூயா. நல்ல கனவாக காணுங்கள். ஆமென். கனவு எப்படி காணணும்? நல்ல கனவு. நான் எங்கள் பாஸ்டர் போய் கனவு காணிட்டோம், ஒருவேளை இங்கே தூங்குறீங்களா? நல்ல கனவு வரும். ஜெபம் பண்ணிட்டு தூங்குங்க, நல்ல கனவாக வரும். அல்லேலூயா. அந்த நாள் முழுசும் சண்டை கட்டிட்டு தூங்குங்க, சண்டையாக வரும் கனவுல. நல்லது நடக்கணும்னா நல்லது பேசணும், நல்லது செய்யணும், நல்லது நடக்கணும், நல்லது நினைக்கணும். அப்போ தான் நல்லது நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும்? பழிக்கும். இதெல்லாம் தந்திரம் கிடையாது, மந்திரம் கிடையாது, வித்தையும் கிடையாது. அப்படியே தலைகீழ ஆகாயத்தில் குதிக்கிறது, ஒரே ஒரு நூலில் நடந்து வர்றது, அது வித்தை இல்லை. நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அதை வச்சு தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுடைய பாதை நல்ல பாதை. நீங்கள் வந்துகிட்டு இருக்கிற சபை நல்ல சபை. அல்லேலூயா. இதெல்லாம் பாருங்கள், நிறைய அந்நிய பாஷை பேசுகிறோம். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு அபிஷேகம். வீட்டில் காரை நிறுத்திட்டு நீங்களாம் அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிறத பார்த்துட்டு சாமியும் வேறு இல்லை, அதனால் வேகமாக வந்துட்டேன். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஏற்கனவே அங்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆராதனை செஞ்சுட்டு தனி ஜபம்லாம் முடிச்சுட்டு அந்நிய பாஷை பேசிட்டு அப்புறம் தான் இங்கே சேரும். இப்போ இன்னும் 2 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து 4 மணிக்கு மேலே இன்னொரு சபைக்கு போகணும். இப்படி நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய ஆமென் ஸ்தோத்திரம் பாதை நல்ல பாதை. ஒரு அழியிலே சொல்லுங்க, அந்நிய பாஷை பேசுகிற சபை நல்ல சபை, தரிசனம் காண்கிற சபை நல்ல சபை. ஆமென். விசுவாசியை சோர்ந்து போகாதே, எழுப்புதலில் இதோ வந்து விட்டது. அல்லேலூயா. எழுப்புதல் என்னைக்கு வரும்? நாளைக்கு வரும், நாளானிக்கு வரும், இன்றைக்கே வந்துருச்சு. ஆமென். அல்லேலூயா. 23ஆம் தேதியே எழுப்புதல் வந்துருச்சு. நீங்கள் ஆமென். அநேகர் அந்நிய பாஷை வரல அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறீங்க, ஒரு சிலருக்கு வந்துருச்சு. நான் வராதவங்களுக்காக சொல்கிறேன், உங்களுக்கு ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்துட்டார். அல்லேலூயா. அதை நீங்கள் தான் விசுவாசித்து பேசணும். அதுக்கு பேசுகிறதுக்கு உங்களால் முடியல, பயப்படுறீங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுதே அதை வாக்குத்தத்தமாக கொடுத்துட்றாராம். அடிஷனலாக போகும்போது இதையும் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஒரு பொருள் வாங்கும்போது இன்னொரு பொருள் ஏனாமா தர மாதிரி, ரட்சிப்பு வாங்கும்போது பரிசுத்த ஆவியினுடைய அந்நிய பாஷையும் ஆண்டவர் இலவசமாக தராரு. ஆனால் அதை நீங்கள் ஜபத்தில் உட்காந்து புதுப்பிக்கணும். நீங்கள் தான் பேச ஆரம்பிக்கணும். நீங்கள் ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் எப்போ வேணாலும் தருவார். ஆமென். அல்லேலூயா. அன்றைக்கி நான் சொன்னேன் வீட்டு கூட்டத்தில் கிடைச்சது அப்படின்னு. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையில் கிடைக்கும், அப்புறம் விசேஷ கூட்டத்தில் கிடைக்கும், அப்புறம் நீங்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. அதனுடைய ஆசீர்வாதம் பாருங்கள். அவர் நம்ம மேலே ஒளி வீசினா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். இந்த வருஷம் நம்ம மேலே ஒளி வீசுகிறார். ஒரு அழியிலே சொல்லுங்க, இந்த வருஷம் ஒளி உங்கள் மேலே வரப்போகுது. யாருக்கெல்லாம் ஒளி வேணும்? ஆமென். ஸ்தோத்திரம். தனி ஜபத்தில் குடும்ப ஜபத்தில் நல்லா பண்ணுங்க. எனக்காகவும் கொஞ்சம் நல்லா ஜபம் பண்ணுங்க. பாஸ்டர் தலையில் கை வைக்கும்போது நல்லா போகணும், அவர் கை நீட்டும் போது நல்லா போகணும், எனக்கு ஒன்று கிடைக்கணும், நான் ஒன்று வாங்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி சொல்லி நீங்கள் எனக்காக நன்றாக ஜெபம் செய்யுங்கள். அப்படி ஜெபம் பண்ணும்போது கடவுளுடைய வல்லமை நிறைய நீங்கள் உணர்வீர்கள். ஆமென். நீங்கள் பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள், ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. ஆமென். ஸ்தோத்திரம். சிலருக்கு ஏன் ஆண்டவர் போக மாட்டேங்கிறாருன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், எங்கே விசுவாசம் இருக்குதோ, எங்கே ஆமென் தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன். யார் தாகமாக இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட ஆண்டவர் அடிக்கடி வந்துக்கிட்டே இருப்பார், பேசிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. சங்கடமான காரியம் என்னென்னா, கொடுக்குறவங்களே கொடுத்துட்டு இருக்கிறாங்க, கொடுக்காதீங்க கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்? அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் தெரியல. அவங்க எப்பயுமே அப்படியே தான் இருப்பாங்க. ஆனால் தெரிஞ்சுக்கிட்டவங்க விடவே மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருந்தால் அவருக்காக தேவனுடைய அன்பு நமக்கு பொங்கி வழியும். ஆமென். அல்லேலூயா. அந்த அன்பு இல்லைன்னா ஒரு ஆசீர்வாதமும் நமக்கு
வராது. யாக்கோப்பு 1:17 சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு ஜோதிகளின் பிதா உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் மத்தியிலே ஆண்டவர் இறங்கி வர ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது, கவலைப்பட வேண்டாம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மத்தியிலே இறங்கி வந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஆமென், ஸ்தோத்திரம். நம்முடைய சபையை நோக்கி ஊர் உலகம் எல்லாமே ஓடி வரப்போகுது. ஆமென், அல்லேலூயா.